ச்சே, என்னடா இப்படி ஆயிடுச்சு? என்னாச்சு? என்னம்மா சொல்ற? என்னாச்சு ஆண்டி? என்னாச்சு? ஏன் 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை தான். ஐயோ, என்னடா சொல்ற? இது ஒரு பெரிய பிரச்சனை தான்டா. சரி, நான் எப்பயும் கேட்டு பார்க்குறேன். ஆமா, இது பெரிய பிரச்சனை தான். இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரில. நானே யார்கிட்டே கேட்டு பார்க்குறேன். ஹலோ. ஹலோ அக்கா, பாவண்டி அவங்க ஃபேமிலி. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டேன். எல்லாரும் உன்னை தாண்டி சொல்கிறாங்க. உன்னால முடியும், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. நீங்கள் 4 பேர் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே போங்க. அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னே கிச்சனுக்குள்ளே போங்க. கிச்சனுக்குள்ளே போனோன்னா அது வேணும், இது வேணும், டீ வேணும், காஃபி வேணும்னு கேளுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரா இருந்தால் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். நான் பார்த்துக்கிறேன். நானே போய் கேட்பேன். என் மூஞ்ச பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க எங்கள் வீட்டில் சிலிண்டர் காலின்னு. வீட்டில் ஒரு கரண்ட் அடுப்பு கூட இல்லைடா. மொத்த பேருக்கும் கடையில் வாங்கினா எவ்வளோ ஆகும்? ரொம்ப கஷ்டமாகுது மச்சான். இந்த சிலிண்டர் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, நீ அதை கொஞ்சம் பார்த்து சொல்கிறா. ஒரு வேளை நீ சொன்னினா இருந்ததுன்னா நான் போய் கேட்பேன். மாட்டாங்க, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. சரி, வச்சிடுறேன். பைடா. மா, கேட்டம்மா. டேய், அவங்க கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்கடா. அவங்களும் பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கடா. இவங்களும் தெரிஞ்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. Hi Sham, how are you? மாடர்ன் கேர்ள் கிச்சனுக்கு போகிறாங்க. இப்போ சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. பெரிய பல்ப் வாங்கிட்டு வர போகிறாங்க. வீடியோ காலில் தான் பேசுவாங்க எப்பவுமே. நாங்கெல்லாம் சேர்ந்து பார்ட்டிக்கு போறோம்டா. ஒரே வைப் தான். கீழே ஆஃப் பண்ணி வச்சிருக்குதுங்க போல. கேஸை பற்ற வைக்கிறாங்க. இது அரே நீ அப்பா கீழே ஆன் பண்ணாமையே வந்து கேஸை காலின்னு சொல்லிட்டு இருக்கியா? இதில் வேற ஃபோன் போட்டு எல்லார்கிட்டையும் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். வேற பாட்டி பல்ப் வாங்கல, நம்ம தான் பல்ப் வாங்கிட்டோம். போ, ஓபி அடிக்காம ஏதாவது சமையல் செய் போ.